ஐக்கிய அரபு எமிரேட், கத்தார் மற்றும் ஓமான் நாட்டின் இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 19ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. கத்தாரின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.11, இலங்கை ரூபாவில் 50.92. ஐக்கிய அரபு எமிரேட்டின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.53, இலங்கை ரூபாவில் 51.10. கத்தாரில் இன்று 735 நபர்களுக்கு புதிதாக வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. இதுவரை கத்தாரில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் எண்ணிக்கை 35,606 பதிவாகி இருக்கின்றது. கத்தாரில் உள்ளவர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பெருநாள் பிறை பார்க்கும் படி கோரிக்கை. கத்தாரில் தனியாருக்கு நோன்பு பெருநாளை 3 நாட்கள் சம்பளத்துடன் விடுமுறை வழங்க உத்தரவு. கத்தாரில் கடைகள் வர்த்தக நடவடிக்கைகளை மே மாதம் 30ஆம் திகதி வரை மீண்டும் மூட அதிரடி உத்தரவு. கத்தாரில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் மீட்கும் திட்டத்தின் 3வது விமானம் 183 பேருடன் பறந்திருக்கின்றது. கத்தாரில் வைரஸ் தொற்றுக்கு எதிராக போராடும் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக ஜெட் விமானங்கள் ஹமத் மருத்துவமனைக்கு மேல் பறக்கவிடப்பட்டிருக்கின்றது. கத்தாரில் வாழும் தேவையுடைய இளைஞர்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்க உங்களை பதிவு செய்யுமாறு கோரிக்கை. வலைத்தள முகவரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, எடுத்து பயன்பெறுங்கள். இலங்கை வாழ் உறவுகள். ஓமான் நாட்டின் இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். ஓமான் நாட்டில் மொத்தமாக இதுவரை வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் எண்ணிக்கை 5,671 பதிவாகி இருக்கின்றது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 27 பதிவாகி இருக்கின்றது. கத்தாரில் இன்று முதல் அனைத்து கடைகள் மற்றும் வியாபார நடவடிக்கைகள் மூட உத்தரவு. கத்தாரில் அனைத்து கடைகள் மற்றும் வியாபார நடவடிக்கைகளை மே மாதம் 30ஆம் திகதி வரை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. கத்தார் மத்திய சிறையில் வைரஸின் தீவிர தாக்கம் என்ற குற்றச்சாட்டை கத்தார் நிராகரிப்பு. கத்தார் மத்திய சிறைச்சாலையில் வைரஸ் தீவிரமாக பரவியுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை கண்காணிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை கத்தார் அரசு நிராகரித்திருக்கின்றது. அமீரகம் திரும்ப விருப்பம் உடையவர்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? படிப்படியான வழிமுறைகள். உலகம் முழுவதும் வைரஸினால் பாதிப்பு காரணமாக விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் அமீரக வாழ் பல்வேறு நாடுகளில் சிக்கித் தவிக்கின்றனர். இப்படி வெளிநாடுகளில் தவிக்கும் செல்லுபடியாகும் அமீரக ரெசிடென்ஸ் விசா வைத்திருப்பவர்கள் ஜூன் மாதம் 1ஆம் திகதி முதல் அமீரகத்துக்கு திரும்பலாம் என்றும் அமீரக அரசு அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 25,603 பேர் ஆகும். இதுவரை சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களின் எண்ணிக்கை 227 பதிவாகி இருக்கின்றது. அமீரகத்தின் சுகாதார பணிகள் இனி இந்த நேரத்தில் தான் நடைபெறும். அதன் அடிப்படையில் நேரத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் சுகாதார பணிகள் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் பார்க்கிங் குறித்து துபாய் போக்குவரத்து ஆணையகம் வெளியிட்டுள்ள புதிய தகவல். துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையகம் வாகன ஓட்டிகள் இனிமேல் பார்க்கிங் டிக்கெட்டுகளை தங்களது கார் முகப்பில் வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அறிவித்துள்ளது. ஓமான் நாட்டிலிருந்து வந்தே பாரத் மிஷன் அடிப்படையில் நீங்கள் தாயகம் செல்ல விரும்பின் வலைத்தள முகவரி டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம், பதிந்து நீங்கள் தாயகம் செல்லலாம் என்று ஓமான் நாட்டின் இந்திய தூதரகத்தின் அறிவிப்பு இதுவாக காணப்படுகின்றது. முன்னுரிமை அடிப்படையில் இந்த சலுகை இடம்பெறும் என்றும் தூதரகம் அறிவித்திருக்கின்றது. ஈத் விடுமுறையை முன்னிட்டு புதிய கட்டுப்பாடுகளை விதித்த ஓமான் அரசு. வளைகுடாவில் ஒன்றான ஓமான் நாட்டில் வைரஸை கையாள்வதற்காக உச்சக்குழு வெளியிட்ட அறிவிப்பின்படி ஈத் விடுமுறை நாட்களில் பெருநாள் தொழுகை மற்றும் கூட்டமாக நடைபெறும் கொண்டாட்டங்கள் போன்ற பொதுமக்கள் ஒன்று கூடும் அனைத்து நிகழ்வுகளையும் தடை செய்வதாக அறிவித்துள்ளது. வைரஸ் விதிமீறல்களுக்கு கடுமையான அபராதம் புதுப்பட்டியலை வெளியிட்டுள்ளது அமீரக அரசு.
ஐக்கிய அரபு அமீரகம் வைரஸ் பரவலையொட்டி அறிவிக்கப்பட்ட விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை மீறுவோர்களுக்கு ஏற்கனவே வெளியிட்டிருந்த அபராத பட்டியலை தற்பொழுது மாற்றியமைத்திருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் மற்றும் கத்தார் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ் ஃபேஸ்புக் லைக் பேஜ் அவர்களுக்கும் நன்றிகள்.